கன்னி மறக்காம பாருங்க. இந்த எபிசோட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். மறக்காம லைக் போ, வீட்டை விட்டு வெளியே போ. ஓன்னு சொல்லு. ஏன் இப்படி வீணா அவமானம் பண்ணிட்டு இருக்க? போ. அதான் என் பிள்ளை சொல்றானே, வீட்டை விட்டு வெளியில போனே. என்ன போட படுத்துட்டு இருக்கோம். போய் தொலைய வேண்டியதானே. உனக்கு வேலை தானே முக்கியம். போ, இப்படி வெளியில போய் வேலைக்கு சேர்ந்துக்க. போ. என்கிட்ட அடி சவால் விட்ட பாத்தியா, உன்னை வீட்டை விட்டே அடிச்சு தருத்திட்டேன். அதுவும் உன் புருஷன் கையாலேயே. இனி இந்த வீட்டுக்கு நான் தான் மருமகா. அவளுக்கு கொஞ்சமாவது மானசூடு இருக்கான்னு பாரு. போடே. யாரங்க இவளை அடிச்சு வேலை பார்த்துக்கடா. போயிடி, போய் தொலைய. வேண்டாயா வேண்டாயா, பாவையா, பெரிய பாவையா. ஒழுங்கா வீட்டுக்குள்ள போயிரு, இல்ல ஒன்னையும் அடிச்சு துரத்துவேன். அட மோட செய்கையா, அட மோட செய்கையா. எலிய புள்ளி அடிச்சு துரத்துக்கையா. நாங்க பாட்டுக்கு போயிருந்தோம். உள்ளுக்குள்ளே வச்சு எங்களுக்கு கொடுமைப்படுத்துதீல. உங்ககிட்ட கெஞ்சி கேட்கையா, எங்களை விட்டுருக்கையா, எங்களை விட்டுருக்க. நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிட்டோம், எங்களை விட்டுருக்கையா. எனக்கு கொடுமையெல்லாம் கண்ணால பாத்துக்கிட்டு, ஐயா இந்த கொடுமை எங்க பொண்ணுக்கு வரக்கூடாது, இந்த நிலைமை எங்க பொண்ணுக்கு வரக்கூடாது. ஐயா விட்டுருக்கையா அந்த பிள்ளைய. புதிய பாதை போட்டுக் கொள்ள எவரும் மறுப்பதில்லை. பலிகள் கேட்கும் பழமை தன்னை யாரும் பொறுப்பதில்லை. பெண்ணுக்கு பெண் இங்கு எதிரி இல்லை, பெண்மையை காட்டிலும் தெய்வமில்லை. ஏம்மா இதாம்மா சந்தர்ப்பம், போயிருமா. ஏம்மா இந்த வீடு உனக்கு வேண்டாமா? இது நீ வாழறதுக்கு தகுதியான வீடே இல்ல. நீ போயிருமா. ஏம்மா நீ போயிருமா, உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு போயிருமா. பெண்மையை காட்டிலும் தெய்வமில்லை. அத்தை கண்களில் அன்னை தோன்றினாள், தோன்றினாள் மாகாளி. அவள் கருகின்ற பொன்காளி. நீலாம் இந்த வீட்டுல வாழ்ற அளவுக்கு இங்க யாரும் புண்ணியம் பண்ணலமா. இங்கெல்லாம் பாவிகள் வாழ்ற இடமா. நீ போயிருமா. ஏம்மா நீ போயிரு, உனக்கு இந்த வீடு வேண்டாமா. நான் சொல்றேம்மா, போயிரு தங்கம். எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கமா, இங்க வேண்டாம். நீ போயிருமா. என்னமோ நீங்க பெத்த பிள்ளை மாதிரி இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. பெத்ததுனால இல்ல, அவளும் என்ன மாதிரி ஒரு பொண்ணுங்கனால. 45 வருஷம் நான் பட்ட வேதனை இந்த பிள்ளையும் படணுமா? சும்மா இப்பவும் சொல்ற ரோகிணி, நான் செஞ்ச தப்ப நீ செஞ்சிடாத. நீ வாழணும். நாளா மனுஷியா பிறந்ததே வீணுமா. 45 வருஷத்தை இந்த மனுஷன் கூடயே நாசவன ஆக்கிட்ட. நீ அந்த தப்ப பண்ணாத. போ, எங்கேயாவது போய் பொழைச்சுக்க, சந்தோஷமா வாழு. போமா. உனக்கு இந்த விக்ரம் வேண்டாம், உனக்கு இந்த விக்ரம் வேண்டாம். உன்ன மாதிரி நல்ல பிள்ளை கூட வாழதுக்கு அவனுக்கு கொடுப்பன இல்ல. அவ்வளவுதான் அதிர்ஷ்டம். அவன் அதிர்ஷ்டம் இல்லாதவன், அவன் அதிர்ஷ்டம் இல்லாதவன். நீ போயிரு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க. போ, உனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழுமா. போ அத்தை, நான் சொல்றேன் போ. அதான் உன் அத்தையே சொல்லிட்டாள, உனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு வாழுவியா. போ. நம்மள பார்த்து முறைக்க பொண்டாட்டி விட்டு கொடுக்கானா, இல்லனா பொண்டாட்டி இங்க தப்பிச்சு போனா போதும் நினைக்கானா. ஓ இங்க போ. அதான் அம்மாவே சொல்லிட்டாங்க, உனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு வாழுன்னு. போ, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்க. போ. இல்ல அடிச்சு வெளில பாத்துக்கடா. அடிச்சு தருத்துவேன். அடிச்சு தருத்துவேன். இந்த ஓப்போ மேல உன் கைய வைய பாப்போம். உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்கிறேன். நம்ம சும்மாவே விட மாட்டோம். உன்னை நம்பி நான் அந்த பொண்ணை விட்டுட்டு போனோம். உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருந்ததுடா. உடச்சு எரிஞ்சுட்டல நீ. அவ உன்னையா நம்பி வந்தவடா. நீ தொட்டு தாடி கட்டினா உன் பொண்டாட்டி உனக்கு சொந்தமானவா. உன் அப்பா அடிச்சு தரத்துக்கிட்டு இருக்க, போட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலே பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு என்ன மீறி அங்க போய் ஜாயின் பண்ணிட்டு வந்திருக்கா. இவளை பொண்டாட்டியை தான் பார்த்தேன், ஆனா இவ என்ன புருஷனா பார்க்கல. எனக்கு பிடிக்காததை பண்ணிட்டு வந்து என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா. என்ன அவமானப்படுத்துறா எனக்கு தேவையில்லை. அவ டிபார்ட்மெண்ட்ல சேரலன்னா அப்ப ஏதாவது காரணம் இருக்கதானே செய்யும். காரணம் முட்டா பையில அவ இவ்வளவு நேரம் டூட்டில சேராம திடீர்னு போய் சேர்ந்துருக்காள. அப்ப அதுல ஏதாவது காரணம் இருக்காது. நீனோ ஆம்பளையாடா. முட்டா பையில என்ன அவர் பொண்டாட்டி வரட்டு வர வைப்பாரு. உங்களுக்கு என்ன வந்திருக்கு? நீங்க கிளம்புங்க. ஏய் தூக்கி தூக்க லாரம் கட்டிடுவேன். எங்க வந்து யார் வாழ்க்கை கத்துட்டு இருக்க? நீயா போயிட்டா உனக்கு நல்லது. என் கையில அடி வாங்கின செட்டா போயிடுவேன்.
அவளுக்கு 2 கூட கொடு. அத்தி என்னங்க அவங்க என்ன மாட்டிட்டு இருக்காங்க, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஓவா இந்த வீட்டு மருமக, அவளை வந்ததுக்கு நீ யாரே? ஓ சாரி, உங்க பொண்டாட்டியா? எனக்கு தெரியல. உங்க பொண்டாட்டி அடிச்சுன்னு சொன்ன தப்புதான். அப்ப விக்ரம் பொண்டாட்டி சொன்ன காசியா இருக்குதா? விக்ரமும் இன்னொரு பூசன்னா அத மறந்துடாத. வேண்டாம் போட்டுக்கிற, நீங்க எங்க போயிட்டா நல்லது. இது எங்க குடும்ப விஷயம். எதுடா உங்க குடும்ப விஷயம்? எதுடா உங்க குடும்ப விஷயம்? விக்கி, நீ வாய போடா. உன் மேல ஒரு மரியாதை இருந்தது, அது போயிட்டு உங்களை அடிச்சு தோத்துறான். இவனுக்கெல்லாம் என்னடா மரியாதை? ஏன் இப்படிப்பட்ட கேஸ்ல அவன் ஸ்டேஷனுக்கு வந்தா என்ன பண்ணுவோன்னு உனக்கு தெரியாது? முட்டிக்கு வச்சு வெளுக்க மாட்டான். ஏன் நீ வெளுத்தது இல்ல? அது அது என்ன அது? அண்ணா நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அப்படியெல்லாம் கிளம்ப முடியாது. நீ வா கிளம்பலாம். ஐயா அதை செய்யுங்கய்யா, இந்த பொண்ணை எங்கேயாவது கொண்டு விட்டுருங்கய்யா. இந்த பொண்ணு இங்க வேண்டாம். அப்ப ரோகிணி பண்ணது மட்டும் சரியா? அதான் எனக்கு பிடிக்கல. அது ஏன் பண்ணணும்? முட்டா பைய, அவ ஏன் பண்ணனான்னு கேக்கியே? எதுக்கு பண்ணனான்னு நீ ஒரு வார்த்தை கேக்குறியாடா? என்னமா சொல்றீங்க? நீ வாய மூட போறியா இல்லையா? நீ வாய மூடு. பாத்து ஓனா சொன்ன நீ குடுத்து பேசுற? ஆமாடா, பேசுதான் பேசுறேன். எனக்கு அநியாயம் நடந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஏன் இந்த உலகத்துல நான் பட்ட வலியோ வேதனையோ இன்னொரு பொண்ணு படணுமா? ஏண்டா உங்ககிட்ட எல்லாம் பாடுபடுறதுக்காக நாங்களா பிறந்து வந்தா? என்ன வாழையே விடலையா நீ? உன் சென்னில ஒண்ணு வைங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். இனி அவன் வாய் பேசட்டும், என் கையில இனி பேசும். யோ இனி நீ வாயை திறந்த உன் கால கிடக்க செருப்பாலே ஒன்னு அடிப்பேன். உனக்கு மரியாதை கொடுத்தவளுக்கு நீ ஒண்ணு உத்தம புத்திர இல்ல. ஐயக்க பையனா நீ? எழுதா என்னம்மா என்னடா இங்க நடக்குது? அவளை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறியே, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஏன் மறுபடியும் டூட்டில போய் ஜாயின் பண்ணணும் ஒரு வார்த்தை நீ கேட்டியாடா? இந்த ஈனப்பைய பேச்ச கட்டுக்கிட்டு கெட்டவனு கூட பார்க்காம கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுற. நான் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கமான அவகிட்ட சொல்றேன். உன் நெஞ்சு கதறல? நம்ம பொண்டாட்டியா இன்னொருத்தவங்க போய் சந்தோஷமா வாழணும் அம்மா சொல்றாளேன்னு உனக்கு நெஞ்சு போதறல? நம்ம பொண்டாட்டியா உனக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழணும் அம்மா சொல்றாங்களேன்னு உன் நெஞ்சு கதறல? நீ உண்மையிலே அவளை நேசிச்சிருந்தனா இந்த வார்த்தை கட்டி நீ துடிச்சு போயிருப்ப. நமக்கு யாராவது ஒருத்தவங்கள பிடிச்சிருக்குன்னா அவங்க கூட இன்னொருத்தவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா. நமக்கு பிடிச்சவங்க இன்னொருத்தவங்க நினைச்சு பார்க்கும் போதே நம்ம அடி வைத்தடி பத்துக்கிட்டு எரியணும். அதுதான்டா பாசம், அதுதான்டா காதலே. நீ உன் தேவைக்கு அவளை வச்சிருக்க. ஏன்னா 3 மாசம் உன்னை பிள்ளை மாதிரி பார்த்தா பாரு, அந்த நன்றி சாசம். உனக்கு காதல் இல்ல பாசம் இல்ல. 3 மாசம் நீ பிறந்த பிள்ளை மாதிரி. சோறு விட்டவும் உன்னை பாத்ரூமுக்கு கூட்டு போய் அதை கழுவி விடவும். ஏன்னா நீ தொட்டு தாலி கட்டி சந்தோஷம் வச்சு குடும்பம் எடுத்துன பாத்தியா? உனக்கு அவ்வளவு பண்ணிவிடவ செய்யறதுக்கு. ஆனாலும் செஞ்சாடா. உனக்கு பாத்ரூம் கழிட்டு அதே கையில அவ சாப்பிட்டா. உனக்கெல்லாம் நன்றி சாசமே இல்லல. நம்ம போயிட்டு அந்த பாத்ரூம்க்குள்ள நாமே திரும்ப போறதுக்கு ஒரு வரப்பா இருக்கும். ஆனா அவ உனக்கு எல்லா பணியோடையும் செஞ்சா. புழு தெரிஞ்சு உன் புண்ணு அதே கையால தானே அவ கல்யாணம் பண்ணனா? உன் புண்ணுல சோளம் வடிஞ்சது. அத அவ கையால தானே தொடச்சி எடுத்தா. உன் அப்பா அவளை கூட்டிட்டு வந்தானே என்ன பண்ணனா? இவ உன்னை நீட்டா பரப்பிட்டது வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருப்பா. அவ்வளவுதான். ஏன் வேலையில சேர்ந்தேன்னு கேட்டியே? ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்டியாடா? என்ன சொல்றீங்க? அப்பா என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான் தெரியுமா? இவா பசி தாங்காம இந்த வீட்டை விட்டு கதறி ஓடி போகணுமா? அம்மா என்னடா அம்மா, அந்த புள்ள சாப்பிட்டுச்சா என்ன படிச்சுன்னு ஒரு நாள் நீ கேட்டிருப்பியா? டேய் எப்ப இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தாலும் அண்ணனுக்கு அப்பா ஒரு வேளை தான் சோறு போட்டுட்டு இருக்கா. அதுவும் அவ பொங்கி அவ கையில இந்த காசு இருந்ததுனால எனக்கு தரதையும் உன் அப்பா நிப்பாட்டிட்டா. எனக்கு கொடுத்தா கூட எங்க நாய் வகிட்ட கொடுத்தா அவ சாப்பிடுவானே எங்களையும் பட்டினி போட்டான்டா. இந்த பிள்ளைக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு ஒரே காரணத்துக்காக ஒத்தரவா வீட்டுக்கு தரல. அவ கையில இந்த பணத்தை வச்சு 3 மாசம் அரை வயிறும் கோவயிறுமா சாப்பிட்டோம்டா. நாங்க 2 வேளை சாப்பிடுவோம், அவ ஒரு வேளை சாப்பிடுவாடா. நேத்து இன்னைக்கும் நாங்க ஒரு வேளை சாப்பிடுறோம், அவ சாப்பிடவே இல்ல. எத்தனை நேரத்துக்கு நான் பட்டினியா கிடக்க முடியும்? அவ என்ன தெரியுமா நினைச்சா? நாம தாங்கிக்கிடுவோம், வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னு துணிஞ்சு வேலைக்கு போனா. எங்களுக்காக போனாடா. அவ உன்னை எழுத்துலாம் போகல. பட்னியா நாங்க செத்துருவோம் தாண்டா போனா. இத தாண்டா அப்பா எதிர்பார்த்தா. இந்த தப்பு இவ பண்ணுவா, கழுத்தை பிடிச்சு உன் கையாலே வெளியே தள்ள வைக்கலாம் தான் அப்பனோட பிளான். அவ என்னடா பண்ணுவா? அவளுக்கு தெரிஞ்ச வேலை ஒண்ணுதான், அதுக்கு தான் போவா. இல்ல நீ அதை சாப்பிட்டியா? உன்கிட்ட என்ன இருக்கு யாருன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பியாடா? பசி கொடுமை என்ன பண்ணுவா? ஒரு வேளை சாப்பிட்டாலும் நீ வரும்போது முகக்கலையா இருப்பாடா. அதான்டா ரோகிணி. ஆனா இன்னைக்கு அவளால முடியல. விக்ரமே, நீ என்ன இருந்தாலும் கைவிட மாட்டேன்னு நினைச்சேன்டா. இப்படி கைவிட்டுட்டியடா. நீ இது வரைக்கும் ரொம்ப பாடுபட்டுட்ட, வாழவே இல்ல. இனியாவது வாழணுங்கக்காக தான்டா இவளை உனக்கு கல்யாணமே பண்ணி வச்ச.
நாங்க வந்து இவளை பார்க்க வரும்போதெல்லாம் உன் அப்பனும் வந்து அவளும் குளிச்சிட்டு இருக்கா, சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கா, விக்ரம் கூட இருக்கான்னு வாய் கூசாம போய் சொல்லிட்டாங்க. நான் கூட நம்பிட்டு வந்தேன். சரி ரோகிணி வா, நீ இவ்வளவு நாள் இங்க இருந்தது போதும், வா போலாம். இல்ல, நான் என் புருஷன் கூட தான் இருப்பேன். ஐயோ, என்னம்மா சொல்ற? எப்படிம்மா அங்க இருக்க முடியும்? வா, கிளம்பு வா. இல்லண்ணே, நீங்க போயிட்டு வாங்கண்ணே, நான் இங்க தானே இருப்பேன். அவரை விட்டுட்டு நான் வரமாட்டேன். அவரை விட்டுட்டு வர்றதுக்கானே நான் கல்யாணம் பண்ணனே. அவரை இப்படி பாதியில விட்டுட்டு வர்றதுக்கானே நான் அவரை ஒரு வரைக்கும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி விட்டுட்டு வர்றது காதலே இல்லையே. அதுக்கு அவரை காதலிக்காமலே இருந்திருக்கலாமே. விடுதா இருந்தா இப்படி தாலி கட்ட வச்சிருக்க வேண்டாமே, அவரை அங்கேயே விட்டுருக்கலாமே. எப்படிம்மா அங்க வாழ முடியும்? நான் பாத்துக்கிட்டேனே, அதான் இப்ப அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுதே. அவங்க பாத்துக்கிடுவாங்கண்ணே. டேய் நலிசவா, இதுக்கு மேல என் தங்கச்சிக்கு ஏதாவது இந்த கொடுமை நடந்தது, நீ உசுரோட இருக்க முடியாது. இங்க பாரு, என் அண்ணன் உன்னை எச்சரிச்சிருக்கான். நான்லாம் எச்சரிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். உன்னை எப்படி போட்டு தள்ளுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, போல கேச பண்ணிட்டு உள்ள போனவன் தான். இப்போ அதே டிபார்ட்மெண்ட்ல இருக்க. எப்படி பண்ணணும், எப்படி வெளியில வரணும்னு எனக்கு தெரியும். அவன் அப்படி ஏதாவது பண்ணணும், அவனை காப்பாத்ததுக்கு அவன் அண்ணன் நான் இருக்கேன். ஏய் தம்பி, ஏதாவது பண்ணு, அண்ணன் உன்னை வெளியில கொண்டு வரேன்ட்டு நானே கொண்டுட்டு வருவேன். ஏன்னா இந்த மாதிரி நேர்மையா இருக்கவனுக்கு சட்டத்தை ஓட்டையும் நல்லா தெரியும். பொழந்து கட்டிடுவேன் பாத்துக்க. அதே என்ன வாட்டி என் தங்கச்ச பட்டினியா போட்டேன், கொடுமைப்படுத்தினேன், விக்ரமையும் என் தங்கச்ச பிரிச்சுட்டு வேடிக்கை பார்த்தேன்னு ஏதாவது பொண்ணு வச்சுக்க. ஒன்ன ஒழிச்சிட்டோம்னா என் தங்கச்சி நல்லா வாழ்வா. அதனால அதையும் பண்ணுவோம். அத முத பண்ணுங்கடா. இவமா என்ன பண்ண போறான்? சீ, இந்த பொளப்புக்கு நீலாம். இன்னைக்கு தான் என் மனசு குளிர்ந்து இருக்குது. ஐயா, அப்படியே ஒரு சல்லடை இருக்குது. அது அப்படியே 2 நாள் ஸ்டேஷன்ல கொண்டு வைங்க ஐயா. ஏமா இவ்வளவு கொடுமை நடந்திருக்க, ஏமா எங்க கிட்ட சொல்லல? போன் வசதி இல்லனே, அதான். இங்க பாரு, உனக்கு நாங்க இருக்கோம். பிரச்சனைனா எங்களை தேடி வந்துருமா. ஸ்டேஷனுக்கு வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம். அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு விட்டுருக்கோம். இல்லனே, அதெல்லாம் வேண்டாம். இல்லம்மா, அக்கௌண்ட்ல போட்டுக்க. நீ நான் கட்ட போன் வாங்கி கொடுத்துருக்கோம், வாங்கிக்க. அப்புறம் ஒரு சிஸ்டமும் வாங்கி கொடுத்துருக்க, அதையும் வாங்கிக்க. என்ன எதுக்குண்ணே? இல்லம்மா, உனக்கு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும், வச்சுக்க. அண்ணா, நாங்க யாருன்னு தெரிஞ்சா அண்ணே பார்த்து சந்தோஷமா இருன்னு போமா. மாப்பிள்ள கூட போ. சரிங்கண்ணே. அக்கா, என்ன பார்த்துட்டு வாங்கக்கா. ஆனந்தி போனும் லேப்டாப்பும் எடுத்துட்டு வரேன் இருக்கா. வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு வரேன்டா. அக்கா 2 நாள் நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம்டா. நீங்க சந்தோஷமா போங்க. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. உனக்கும் குடும்பங்கள்லாம் இருக்குது, இருந்து நாங்க சொன்னதுக்காக ஓடி வந்தியே. நானும் தானடா கல்யாணத்தை பண்ணி வச்சேன். மனசு வலிக்குடா. ஐயா அக்கா, அழகக்கா, நீ அழகான எங்களால தாண்டிக்க முடியாது. நீ என்னக்கா பண்ணுவ? நீ நல்லா இருக்கணும் தானே பண்ணுன. இவ விரும்பி இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு, அதனால தானே நீ பண்ணி வச்ச. ஆமாடா, அவ ட்ரைனிங்ல இருந்து அவனை விரும்புறான்னு தெரிஞ்சதுனால தான்டா கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அது மட்டும் இல்ல, இந்த விக்ரமும் அவளை விரும்புறான். ஆனா இவதான் அவன்னு உனக்கு தெரியாது. அது யாரும் சொல்ல வேண்டியது என்னக்கா? அவ ரோனி தாண்டா சொல்ல வேண்டான்னு சொன்னா. அவர் என்ன நேசிக்கட்டும், அதுக்கப்புறம் அவருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு அவ தாண்டா விளையாட்டுக்கு சொன்னா. என்னக்கா விளையாட்டு? உன்னை விரும்பினது நான் தான், நீ என்ன விரும்புன, அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்ல வேண்டியது என்னக்கா? சரிடா, காலம் வரும்போது சொல்லிக்கலாம். நீங்க கிளம்புங்க. எது வேணாலும் பரவாயில்ல, நான் அண்ணன் கிட்ட பேச போறேன். 2 அடி அடிப்பானுங்க, ஆனா ஏதாவது முடிவெடுப்பானுங்க. நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்லாம இருந்து அதை முத்துனதுக்கு அப்புறம் ஏன்டா எங்க கிட்ட நீ சொல்லலன்னு அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதான் சரி, தப்பு பண்ணிட்டோன்னு கால்ல விழுவா. அதுதான் பண்ண முடியும். நம்மள மன்னிப்பாங்களா? மன்னிக்கிறதுக்கு அவனுக்கு கோவம் வராது. ஆனா விக்கி நிலைமையும் பொண்ணு தரான நிலைமையும், விக்கிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, பொண்ணு தரைக்கு இன்னும் குழந்தை இல்ல. ஊர் என்ன சொல்லும்? அவனால தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா ஊருக்குள்ள? அதாங்க எனக்கு பயமா இருக்குது. இப்ப வீட்டுல யாரும் இல்ல. யாரும் இல்ல. ஆனந்தி அக்காவும் ஆதிரா அக்காவும் பெரிய வீட்டுக்கு போயிருக்காங்க. பாட்டி காய்கறி வாங்க போயிருக்காங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இல்லாமா? என்னங்க சொல்றீங்க? நமக்கு 2த்துக்குமே கஷ்டம் தானே. இருந்தாலும் நீ ரொம்ப பாடுபடுறல. இந்த மாதிரி நேரத்துல எப்படிலாம் பார்க்கணும் தெரியுமா? இதெல்லாம் வரும், ஆனா இந்த நேரத்துல உன்னை நான் இப்படி வச்சிருக்கேனே, நீ ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பல. சே இல்லங்க, இப்பவுமே என்ன உங்க பாசத்துக்கு என்ன குறைவா? இப்ப கூட மடல தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா சுதந்திரமா என் உயிர் நீ. ஆனா உன்ன யாரோ மாதிரிதான் பார்த்துட்டு போறேன். சாரிடி. சே விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நைட்டெல்லாம் நீ தூங்கவே இல்லைல்ல? நீ
நைட்டு தூக்கம் வரல. சரி, நாளைக்கு செக்அப் பண்ணும், மறந்துடாதே. ம், சரிங்க. எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படியோ போய்கிட்டு இருக்கு, என்ன செய்ய? ஐ லவ் யூ டே. அப்பா போதும், ஏற்கனவே சொன்னதுதான் இந்த பாடு. உங்களுக்கு சிரிப்பு வேற வருதாங்க. ஐயோ சிரிக்காதீங்க, போங்க. எனக்கு சந்தோஷமே இப்படி உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கிறதா. எனக்கும் அப்படிதான் இருந்தது. எப்போ உங்களை பார்ப்பேன் உங்ககிட்ட வந்து இருக்கணும்னு தோணுச்சு. இந்த நேரத்துல உங்களை ரொம்ப தேடுது. அப்படியா? எனக்கும் உன் கூடயே இருக்கணும்னு ஆசைதான். ஆனா வீட்டுல எப்பவுமே யாராவது இருக்காங்களா? ஒன்னும் பண்ண முடியல, மனசு கஷ்டமா தான் இருக்கும். இப்ப மாதிரி நேரம் கிடைச்சதே. அப்போ நேரத்தை வேஸ்ட் பண்ணண்டாங்கிற? ஐயோ போங்க, போதும். இல்ல நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணண்டா. ஐயோ சும்மா இருங்க. ஐயோ விடுங்க, யாராவது வந்துட போறாங்க. இப்ப இங்க யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் எல்லாம் முன்வாசலுக்கு தான் வருவாங்க. இங்கூடயே வர போறாங்க. வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு, நான் போறேன். அதெல்லாம் யாரும் இல்லடி வீட்டுல, சும்மா இரு. மத்த நேரம் உன்னை நல்லா பாக்கலாம்னு நினைச்சா வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, ஒன்னும் பண்ண முடியல. அதான் இப்ப வீட்டுல யாரும் இல்லையே. உங்களுக்கு பயமாவே இல்லையா? என்னடி பண்ண சொல்ற? அதுக்காக உன்னை விடவா முடியும்? உனக்கு கொடுக்குற சின்ன சின்ன சந்தோஷத்தை நான் பறிக்கவா முடியும்? தப்பு பண்ணியாச்சு, இவன் என்ன பண்ண முடியும்? அதுக்காக உன்னை காயப்படுத்த சொல்றியா? இந்த காலம் திரும்ப வராது. நடக்கட்டும், பாத்துக்கலாம். நீங்க தைரியமா இருந்தா எனக்கும் தைரியமா தான் இருக்கு. அப்ப என்ன, விடு, பயப்படாம இரு. சரி. பாரு. மாட்டேன். இங்க பாருடி. வேண்டாம். என்ன? என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயவள் தானா? ஹே என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகளவள் தானா? ஐயோ என்ன திகைக்கும், என்ன வியக்கும், ஐகளுக்கெல்லாம் விடுமுறையே அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன்? நீ ரொம்ப செல்லம் கொடுத்துட்டு எனக்கு தோணுது. சரி விடுடா, நம்ம மேலே தப்பு இருக்கு. 2 பேரும் ஒரே விட்டு தப்பா போச்சுது. ஏன் நீ என்னால இருக்கல? நம்ம வயசு என்ன, அவன் வயசு என்னடா? என்ன பண்ண? உனக்கு சீக்கிரம் கரெக்ட் பண்ணிடுவோமா? உனக்கு கரெக்ட் பண்ணாதான் அடுத்து அவனுக்கு ஏதாவது பார்க்க முடியும். ஏதாவது தப்பு தப்பு பண்ணிட்டானா வெளியே தலை காட்ட முடியாது. நான்கிட்ட சாகணும். இங்க பாரு, தங்கச்செல்லாம் வாழ வைக்காம என்னால கல்யாணம் பண்ண முடியாது. அவ அங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது நான் என் பொண்ணு கூட சந்தோஷமா இருப்பானா? எப்படி நான் என் பொண்ணு கூட சந்தோஷமா இருக்க முடியும்? தங்கச்சி எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியல. பிறக்கும் போது அவளை கை விட்டுட்டோம். இப்போ அவ என்னென்ன பாடுந்த உலகத்துல பட்டோ யாருக்கு தெரியும்? அவளை வாழ வைக்காம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். முட்டாள் மாதிரி பேசுற. இவ ஏதாவது தப்பு பண்ணி என்ன பண்ண முடியும்? அழகுறானே கொஞ்ச நாளைக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வை. டேய், அது எப்படி முடியும்? அவன் அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கா. இவ போமான்னு எப்படிதான் சொல்ல முடியும்? அப்ப இவ ஏதாவது தப்பு பண்ணுவா, குடும்பமா நாட்டுக்கு சாக வேண்டியதான். இவன் கூட வந்ததுக்காக நம்ம வேணா நாட்டுக்கு சாகலாம், நம்மள நம்பி வந்ததுக்கா? ஏன்டா அப்பள எந்த தப்பு பண்ண மாட்டான்டா. யாரு தாரனே? நான் நிறைய வாட்டி அவங்க நிறைய இடத்துல பாத்துருக்கேன். அசிங்கமா தான் இருந்தது. என்ன பண்ண, நீ செல்ல ஓவர குடிச்சேன்னா ஒன்றும் சொல்ல முடியல. ஐ தகப்ப இல்லாத பிள்ளையாச்சேன்னு நானும் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். என் காதுக்கெல்லாம் ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்க. சரி பத்தாத, நான் பாத்துக்கிறேன். இவன் ஏதாவது தப்பு பண்ணா நம்ம வீட்டுக்கு பொம்பளைங்களை பாதிக்கும்டா. அவங்க இதுல கெட்ட பேர் கிடைக்கும். புரியுதுடா, அது எனக்கும் புரியுது. நீ கல்யாணம் பண்ணா நீ பண்ணவும் மாட்டேங்கிற. உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த அவனை பாத்துக்கலான்னு பார்த்தா நீ இப்ப எனக்கு என்ன அவசரம்? விடு, 28 வயசு தானே ஆகுது, பாத்துக்கலாம். ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னே எனக்கே தெரியல. அங்க டூட்டிக்கு போனா 24 நாள் டூட்டிலே கிடக்க இருக்கு. வீட்டை கவனிப்பே கிடையாது. என்ன பண்ணனே எனக்கு தெரியல. இங்க பாரு, இவனை விடு. தங்கச்சி வாழ்க்கைக்கு ஏதாவது பண்ணு. அவ பொம்பளை பிள்ளடா. நாளைக்கு உசுருக்கு ஏதாவது ஆபத்துனா மறுபடியும் அவளை இறந்து வச்சுக்க நம்ம வாழ்ந்துக்கிட்டவே முடியாது. அது எனக்கும் தெரியும். என்ன பண்ணு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது எனக்கு. மாப்பிள்ள மட்டும் தங்கச்சி கூட சேர்ந்துட்டா போதும்டா, நிம்மதியா இருக்கும். சேர்ந்த மட்டும் இல்ல, புள்ள குட்டின்னு இருந்தாதான் கொஞ்சம் பிடிமானமா இருப்பான். அதுவும் சரிதான். அவன் ஒரு பொறுப்பா இருந்து பாத்துக்கிட்டான்னா உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு நல்லா இருக்கும். இப்ப சொல்றேன், தங்கச்சி புள்ளைய கையில வாங்காம நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். ஐயோ, யார பிடிவாத தரேன். தரான், தரான். மாமா வந்துட்டாரே, பாத்துட்டாங்களா? சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். பயப்படாம போ. எது நல்லா பாத்துக்கிறேன், நீ போ. பயமா இருக்கு. தரான், சரி மாமா பாத்துப்பாரா? இல்ல நீ போ, நான் பாத்துக்கிறேன், போ. தரான் உடனே கூப்பிடுறேன். வந்துட்டேனே. போச்சு, எல்லாம் போச்சு. சரி சீக்கிரம் போங்க. ஒருவேளை நீ பாத்துப்பானா? என்ன பண்ண ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அழகு நீ அவங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு வா. அண்ணே,
அது வந்து அழகு ராணியா அவங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு வா. விக்கி கலந்துக்கு அப்புறம் கூட்டு வந்துக்கலாம். சொல்லியே விட்டுட்டு வா. அண்ணே, அது வந்து நீ எதை தப்பா நினைக்கியா? தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன் வயசு அப்படி. இன்னொன்னு விக்கிக்கு இது பிடிக்கவே இல்லை. அவன் ஆரம்பத்துல இதை வெறுத்துக்கிட்டு தான் இருக்கான். சொன்னா கேளு, அழகு ராணி வீட்டுல கொண்டு விட்டுட்டு வா. இப்போ அதை பார்த்துட்டு கோபப்பட்டு தான் போயிருக்கான். பார்த்துட்டானா? அது நீ சின்ன பையன்டா. இப்ப இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. இங்க பாரு, அவன் மேல உள்ள பாசத்துல நீ எல்லாம் மீறல. அது ஒரு அளவோட இருந்தா நல்லா இருக்கும். எதுவுமே அது காலத்துல நேர்த்தியா போனாதான் நல்லா இருக்கும். இப்ப தப்பு பண்ணிட்டு பின்னாடி வந்து அழக்கூடாது. இப்ப நீ தப்பு பண்ண பின்னாடி வெறுக்கும். சொன்னா கேளு. அது வந்து நீ சின்ன பையன்டா, உனக்கு இப்ப முடிவு எடுக்க தெரியாது. அந்த நேரத்துல மூளை என்ன சொல்றதோ அதான் உனக்கு செய்ய தோணும். நான் தப்பா சொல்லல, உன் வயசு அப்படி. இப்ப உடனே தப்பு பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல தப்பு பண்ணிக்கிட்டு இருப்ப. என்ன, உன் வயசு அப்படிடா. ஆனா தப்பு பண்ணிட்ட வாழ்க்கையில மீண்டே வர முடியாது. அதுக்கப்புறம் தான்டா புத்தியே வரும். தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி போய் அழகு ராணியை கொண்டு விட்டுட்டு வந்துருப்போ. அண்ணே, அது வந்துண்ணே. என்ன, விக்கிக்கு மட்டும் ஆனந்திங்க இருக்கா? ஆதி அவங்க அழகு பண்ணி தானே இருந்தா அப்படிதான் கேக்குற? இல்லண்ணே, நமக்கு தாய் தப்போ இல்ல. நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு தேவைப்பட்டுச்சு. அதனால அன்னைக்கு நம்பிக்கையில நம்ம வீட்டுல வந்து விட்டுட்டு போனாங்க. அது எங்க மேல உள்ள நம்பிக்கை. நம்ம வீட்டு பொம்பளைங்க மேல அன்னைக்கு அம்மா வச்ச நம்பிக்கை. நம்ம நல்லபடியா தாய் மாதிரி பாத்துக்க தான் அனுப்புனாங்க. தாரமா அனுப்பி வைக்கல, புரியுதா? ஆனந்தி இன்னும் தாயா தான் இருக்கா, தாரமா மாறல. விக்கியில பொறுப்பா இருக்கான். என்னைக்காவது நம்ம ஏதாவது கண்ணால பாத்துருப்போம்? 1.5 வருஷத்துக்கு மேல இந்த வீட்டு வந்து அவன் என்னைக்காவது ஆண்டு கூட தனியா பேச நீ பாத்துருப்ப? நீ மட்டும் ஏன்டா இப்படி? நான் பழகணும். என் வயசு அப்படிடா. எனக்கு ஒரு மனப்பக்கம் உண்டு. இந்த இலை தாண்டக்கூடாது. அவன் சின்ன பொண்ணு எல்லாம் எனக்கு விவரம் இருந்தது. எனக்கு என் மேல நம்பிக்கை. ஆனா உனக்கு இருக்குதா? உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குதா? இருக்குன்னா அழகா நீங்க இருக்கட்டும், ஒரு பிரச்சனை இல்ல. இங்க பாரு, விக்கி கோச்ச போயிருக்கான். அவன் போயிட்டு வரதுக்குள்ள அழகா நீ கிளம்பி அவங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துரு. அண்ணே, இங்க ஏகப்பட்ட பொறுப்பு இருக்குடா. இங்க ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. உனக்கு எதுவும் தெரியண்டா, எந்த கஷ்டமும் தெரிய வேண்டாம். நாங்க பொத்தி பொத்தி மறைச்சு பாதுகாத்துட்டு இருக்கோம். உன்னைய சொன்னா கேளு. ஒரு நான் கோபப்பட்டேன், நீ தாங்கிக்கிட மாட்டேன். சொன்னா சரி போ. எனக்கு இப்பவும் உனக்கு திட்டத்துக்கு மனசு இல்ல. அதனால பேசிக்கிட்டு இருக்கேன். இதை விக்கியா இருந்தா நான் அடிச்சிருப்பேன். போ. இப்ப போய் அழகு ராணி எப்படி அவங்க வீட்டுல விட முடியும்? ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, இதுக்கு மேல அழகு ராணி இங்க வைக்க முடியாது போல. நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ, இவங்கிட்ட உண்மை சொல்லலாம்னு பார்த்தா சத்தியமா ஏத்துக்க மாட்டானுங்க. நான் செஞ்ச தப்பி போய் சொன்னா ஏத்துக்கவே மாட்டானுங்க. ஐயோ, இப்ப என்ன பண்ண? நான் இவனுக்கு ஏதோ என்ன மன்னிச்சு விட்டுவானுங்கன்னு நினைச்சேன். இவனுக்கு பேசுறத பார்த்தா மன்னிக்கிற மாதிரி தெரியல. ஐயோ, இப்ப நான் வேற ஏதாவது முடிவு எடுக்கணுமே. 3 மாசமா அழகுற பட்டினியா இருந்திருக்கா. சத்தியமா எனக்கு இதெல்லாம் கேட்க தெரியாதுமா. என்ன அப்படி வளர்க்கல. நீ சாப்பிட்டியா, எப்படி இருக்க, என்னன்னா எனக்கு கேட்க தெரியாது. ஏன்னா என்கிட்ட யாரும் கேட்டதில்ல. அதனால எனக்கும் யாரையும் கேட்க தெரியாது. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நேரத்துக்கு சாப்பிட்டது தூங்கினதெல்லாம் எனக்கு தெரியலம்மா. தெரிஞ்சிருந்த சத்தியமா நான் கேட்டிருப்பேன். எனக்கு அப்படி கேட்கணும் கூட தெரியாது. தப்புதான். என்ன மன்னிச்சிரு. எப்படி பட்டினியா கிடந்திருக்கோம். கையில காசு கூட கொடுக்காம இருந்திருக்கேன். சரியாவது நான் கேட்டு கொடுத்துருக்கேன். எல்லாம் போச்சு. என்னங்க என்னங்க? சாரிடி. பரவாயில்லங்க. சாரி, எனக்கு தெரியாது. இப்படிலாம் கேட்கணும்னு எனக்கு தெரியாது. சரிங்க, அதுக்கே ஃபீல் பண்றீங்க. அதனால ஒண்ணும் இல்ல. நேராவது காலையில டூட்டிக்கு போகணும்ல, தூங்குங்க. என்கிட்ட சொல்லியிருக்க நல்ல ஒரு வார்த்தை. தப்போ என் மேலே என்ன? வேலைக்கு போறேங்கிற ஆத்திரத்துலதான் இப்பவும் சொல்றேன். எனக்கு அது பிடிக்காது ரோஹிணி. சரிங்க, நான் போகல. இங்க பாரு, எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அதனாலதான் எனக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டு பொண்ணுங்க பிடிக்காது. அது ரொம்ப மறைவானது, சொல்லக்கூடாதது. பிளீஸ் புரிஞ்சுக்க. சரிங்க, நீங்க தூங்குங்க. நான் வெளியில இருக்கேன். வேண்டாம், இங்கே இரு. உங்க அப்பா? பரவாயில்ல, உள்ளே இரு. இல்லங்க, புதுசா நான் தானே சொல்றேன். அதான் உரிமை இல்லைன்னு. நான் தான் ஒரு முட்டாள்னு தெரியுமே. அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க. இரு. அதே ஒண்ணு இல்ல, எனக்கு தூக்கம் வருது. வா. அதே பயப்படாத. நல்ல புருஷனா நடந்துக்காத வரைக்கும் நான் எதுவும் ஆசை கூட பட மாட்டேன். நம்பி வரலாம். எனக்கும் அதுதான் வேணும். என் புருஷனா நீங்க மாறி இருக்கணும். என் விக்ரமா நீங்க இருக்கணும். புரியுது. அள்ளி கொடிய காத்து அசைக்குது, அசைங்குளத்து குடும்பு பூசுது. புள்ள அடிச்சு பாவம் என்ன போலவே அல பாயுது. அள்ளி கொடிய காத்து அசைக்குது, அசைங்குளத்து குடும்பு பூசுது. புள்ள அடிச்சு பாவம் என்ன
என்னங்க ம், காலையில நீங்க தொட்டிக்கு போகணும்ல, தூங்குங்க. தூங்கதான் செய்றேன் உன் தோல்ல. ஏங்க அப்பெல்லாம் தூங்க முடியாது, வாங்க. நல்லா இருக்கு, இதான் நல்லா இருக்கு. நீ ஏன் என்கிட்ட காசு கேட்கல? தோணல, கேட்கணும்னு தோணல, ஏன் தெரியல, ஆனா கேட்கணும்னு தோணல. ஏன் எனக்கு தெரிஞ்ச? இங்க உங்க பொண்டாட்டிங்கன்னா எனக்கு என்ன தேவை என்னன்னு நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நான் கேட்டு கேட்டு வாங்கினா காலத்துக்கும் கடைசி வரைக்கும் நான் கேட்டு தான் வாங்கணும். நீங்களும் நானும் ஒரே உசுருன்னா எனக்கு என்னன்னு நீங்க தானங்க தெரிஞ்சுக்கணும். கரெக்டு தான், நீ சொல்றது சரிதான். அங்கிள், விக்ரம் ரூமுக்குள்ளதான் ரோகிணி இருக்கா. ஆ, எவ்வளவு தைரியம் அவளுக்கு! இந்த விக்ரம் தான் இவ்வளவு நேரம் இருக்க வெளியில அனுப்பியிருக்கானு பாருங்க. ஓ, அப்படியா விஷயம்? டேய் விக்ரம், டேய் விக்ரம், விடக்கூடாது அங்கிள், 2 பேரும் உள்ள இருக்காங்க. விக்ரம், விக்ரம்! ஏங்க உங்க அப்பா கூப்பிடுதாரு, என்ன விடுங்க, நான் போறேன். தேவையில்ல, உள்ள இரு. என்னங்க தேவையில்ல, உள்ளே இரு. போய் கதை அடிச்சிட்டு வா. போ, கதை அடிச்சிட்டு வா. போ, கதை அடிச்சிட்டு வா. தூங்குற. ம், உங்க அப்பா? சொல்றேன்ல, கதை அடிச்சிட்டு வா, தூங்கணும். சரிங்க. விக்ரம்! கதவை அடிச்சிட்டாங்க அங்கிள். கதை அடிக்கிறான். விக்ரம்! இனி சத்தம் வராது, அதான் கதவை அடிச்சிட்டாங்களே. ஐயோ செத்த. ஹோட்டலுக்கு போனவன் ஒரேடியா போய் சேர்ந்தவன் நினைச்சியோ? இல்லங்க, நம்ம அன்பரசிய பார்க்க வந்தேன். அதுக்கு தானே அவளை அங்க கொண்டு விட்டுருக்கா, தெரியாமலா இருக்குது. அத காரணம் கட்டி போயிட்டு வரலானே. இனிமேல் அன்பரசி நீ பார்க்க போக வேண்டாம். அன்பரசி வந்து பார்த்துட்டு போவா, புரியுதா? ஏங்க நீங்க ஹோட்டலுக்கு போனீங்க, வீட்டுல சும்மா இருக்கணும்னு வந்தேன். இதான் உனக்கு கடைசி. எனக்கு கை உங்க வச்சிடாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இன்னொரு வாட்டி இந்த ஊர்ல உன்னை பார்த்த ஒதியடன்னு பார்க்க மாட்டேன். சரிங்க, வாங்க போலாம். போலாம், போய் தான் உனக்கு இன்னைக்கு இருக்குது. அதான் அன்பரசிய பார்க்க வந்தேன்னு சொன்னேனே. அத காரணம் கட்டி தானே வந்துட்டு இருக்க. இனிமேல் இங்க வந்தேன், இந்த வீட்டுக்கு வந்தேன், உன் ஃப்ரெண்ட்ஸ பார்த்தேன்னு ஏதாவது இருந்ததே. சரிங்க சரிங்க, நான் வரல. இனி வாழ்ந்தாலும் செத்தாலும் அந்த வீட்டுல தான், புரியுதா? இன்னொரு வாட்டி உன்னை இங்க பார்த்தேன், அடிக்க கூடாதுன்னு பாக்க, அடிக்க வச்சிடாத. அதான் கையை ஓங்கிட்டீங்களே. ரொம்ப பேசுன. வா. வரேன், கையெடுங்க. ஏன் நான் தொட்டு கூட்டு போனா வர மாட்டீங்களா? இது பொது இடம், கையெடுங்க, நான் வரேன். போது வந்தாலும் புருஷன் தானே, வா. அதுக்காக இப்படியா? பரவாயில்ல,